திருநெல்வேலி மாவட்டம் ராஜவல்லிபுரம் சாலையத்து அருகில் உள்ள தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள ராஜவல்லிபுரத்தில் ஆயிரக்கணக்கான பனை மரங்கள் உள்ளது. இப்பகுதியில் உள்ள மின் மாற்றி ஒன்றில் மின்சார வாரியத்தின் மின் மாற்றி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் அந்த பனை மரங்களின் மேல் அந்த தீயானது பட்டு தீப்பொறி பட்டு அப்பகுதி முழுவதும் உள்ள பனை மரங்கள் தற்போது நூற்றுக்கணக்கான பனை மரங்கள் மளமளவென எரிந்து நாசமாகி வருகின்றன. ராஜேஸ்வரி, இந்த தீ விபத்தை அணைக்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் மிக மிக தீவிரமாக போராடி வருகின்றனர். இது குறித்து தீயணைப்பு துறை அதிகாரிகளிடம் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் பேசிய போது, தாமிரபரணி ஆற்று படுகையில் அமைந்துள்ள ஆயிரக்கணக்கான பனை மரங்கள் சூழ்ந்த இந்த இடத்திற்கு அருகே உள்ள ஒரு மின் மாற்றியில் இருந்து ஏற்பட்ட தீப்பொறி பனை மரங்கள் மீது பட்டு தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்களை தெரிவிக்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் தற்போது பலத்த காற்று வீசி வரும் நிலையில் தீ வேகமாக பரவி நூற்றுக்கணக்கான பனை மரங்களை எரித்து வருகிறது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, கங்கை கொண்டான் மற்றும் தாளையத்து ஆகிய பகுதிகளில் இருந்து விரைந்து வந்த தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 25க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் கடந்த 2 மணி நேரத்திற்கும் மேலாக பரவி வரும் இந்த தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தீ விபத்து குறித்து தாளையத்து காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அவர்களும் பாதுகாப்பிற்காக அப்பகுதியில் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்து ஏற்பட்ட இடம் முழுவதும் தற்போது பரபரப்பாக காணப்படுகிறது. அருகில் யாரேனும் வசிப்பதாக இருந்தால் அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் முயற்சியில் மாவட்ட நிர்வாகம் தற்போது ஈடுபட்டு வருகிறது. இந்த தீ விபத்து அப்பகுதி மக்களிடையே பெரும் பதற்றத்தை தற்போது ஏற்படுத்தி உள்ளது. தீயணைப்பு துறையினரின் தொடர் முயற்சி மூலம் விரைவில் தீ கட்டுக்குள் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி.